உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். பேரன் பிறப்பான். என் பேரு கருப்புசாமின்னு வச்சுக்கோ. இந்தா வெட்டி விடு. வேற என்னப்பா வேணும்? பாம் 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 பாம். போலீஸ் விசாரணைக்கு பிறகு வெற்றியா நடக்கும். போயிட்டு வா. கருப்புசாமிக்கு கால் வந்துட்டு வா. ஜெயிச்சிருவோம்பா. தங்கமா இரு, தங்கமா. யாருக்கும் ஆபரேஷன் ஆயிருக்கா? ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையான சரியான நெறியான மருத்துவத்திலேயே உனக்கு அந்த பலன்லாம் கிடச்சிரும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். குங்குமக்காரின்னு பேர் வச்சுக்கோ. கால் வந்துட்டு. என்ன பேர் வைக்கணும்? குங்குமக்காரி. கர்பசாமிக்கு வாப்பா. ஆனா குழந்தை ஆபரேஷன்ல பிறக்கும். அதை நீ புரிஞ்சுக்கா. அதுக்கு முன்னால உள்ள ஆபரேஷனுங்கிறதுக்கு வேண்டாம். இந்தா வெற்றியாகப்பா, நடந்து வா, சந்தோஷமா. கர்பசாமிக்கு யாரா வந்தீங்க? கூட்டுவாங்க எல்லாரையும். யாரு? அப்பா. ஒரு நேரத்தில் உங்கள் அப்பா என்னைய வந்து பார்க்கும் பொழுது, என் பிள்ளை சோமுலாம இருக்கு சாமி, அவளை குணமாக்கி எழுப்பி வரணும்னு கேட்டான். உன் பிள்ளைய என் கோயிலுக்கு ஆனந்தமாக கூட்டு வருவோம்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நீ நல்லா ஆரோக்கியமாக வந்துட்ட. வேற இப்போ உனக்கு என்ன வேணும்? காலில் வந்துட்டு வா. பார்ப்போம் பார்ப்போம். இந்த அக்டோபர் மாதத்தில் உனக்கு வேலை கிடைச்சிரும். ஜெயிச்சிருவோம். தை மாதத்தில் ஒரு சகோதரிக்கு கல்யாணம் நடக்கும். அதையும் வெற்றியாக்கி தரேன். இந்தாம்மா, நல்லா பணம் தந்திருக்கேன், எல்லாம் சரியா இருப்போம். கர்பசாமிக்கு கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு என்று சொல்லி அடுத்து பேசுவோம். அதை பத்தி. கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு என்று சொல்லி வந்தது யார்? வாங்கோ. யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க? பொண்ணு எங்க இருக்கு? மருமக எங்க இருக்கா? காலில் வந்துட்டு வாங்க. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது. என்னால் ரொம்ப கத்த முடியாது. அப்படி நான் ரொம்ப சத்தம் போட்டு கத்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சம் கொடுங்க. கோயில் கட்டடத்தை கட்டிட்டாது கத்திக்கிட்டு எடுப்போம். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. அதனால முருகப்பெருமானுடைய அருளாட்சி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கு. ஆனா வேலும் மயிலும் அவன் கையில் இருப்பது போல கணவனும் மனைவியுமாக வாழ வேண்டிய என் வீடு, என் பிள்ளை மட்டும் இருக்கு, துணை ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனவேதனை உங்க வாழ்க்கையில இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. கொஞ்சம் அமைதி. அமைதி இல்லாத என் மனமே. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா போதுமா? உனக்கு உன் கேள்வி என்னப்பா? சேர்த்து வச்சிடலாமா? ஆமா. இடையில ஒரு நகை சம்பந்தமான பிரச்சனையில கூட கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன, கொஞ்சம் ஒரு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு, பொறுமையா இருங்க. அவங்கள ஒரு வழிப்படுத்தி கொண்டு வந்து ஒரு தெளிவான முடிவு தந்துடுறேன். 3 முறை என்னைய பார்க்க வாங்க. 3 பௌர்ணமிக்கு வாங்க. ஜெயிச்சு தரேன்.
ஆமாப்பா, தொழிலை பத்தி பார்த்தேன். ஒரு 18 நாள் அவகாசத்துல மாற்றம் கிடைக்கும். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சாமி என் பிள்ளை கட்டி கொடுத்த வீட்டுல இருக்க மாட்டோம்னு கண்ணீர் வடிக்கிறார். அவளுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க ஐயா, வழி கொடுங்க. உன் பிள்ளைய கட்டி கொடுத்தியா ஒட்டச்சி? உங்க அப்பா அம்மாவுக்கு நீ அவங்க அப்பா அம்மா கல்வியை நான் சொல்லுதேன், அப்படித்தானே? இப்போ பார், இன்னொரு ஆள் வரும், உங்க தள்ளி நில்லு, நில்லுக்கா, உனக்கு உத்தரவு இருக்கு. வாடி அம்மா வாடி வந்தாட்டம் போடி. சும்மா இருக்கே, இந்த ஊர் உனக்கு பச்சாம்புத்தூரா? ஒரு குழந்தை இருக்கா, எங்க அந்த பிள்ளைய கால் வந்துட்டு வா. நதி எங்கே போகிறது கடலை தேடி. உட்கார்ந்தா எதிக்க முடியுமா? அப்புறம் நின்னுக்கிறதே. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உன் வீட்டை பார்க்க நீ போய்க்கலாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உன் காதில் விழுந்துருச்சு. உண்மையா இல்லையா? அதை நீ சொன்னதை வருத்தப்படுறான் சில நாட்கள். ஆனால் அதுக்கு பிறகு சரி பார்ப்போம், இனிமேல் நம்ம அங்கே இருந்தால் சரி வராது, அப்படியே நம்ம இருந்தால் எதுவும் பிரச்சனை வந்தால் நாம் உயிருக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறது நல்லதுன்னு உன் உள்மனத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டுவான். இப்படி ஒரு பிள்ளைய பறி கொடுக்க நீ விரும்புதியா? குட்டா பேமோல இப்போ உன் புருஷனை வசப்படுத்தி உனக்கு வாழ வச்சு தந்தா போதுமா? வேண்டாம்னு முழு முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த குழந்தைக்கும் உனக்கும் வழி, அவன் பிள்ளை வேணும்னு சொல்லுதான், என்ன செய்யலாம்? நீ என்ன செய்ய போற? அவங்க வீட்டில் கேட்காங்க, நான் கேட்டு தானே சொல்லுதேன். யார? அப்போ உனக்கு பிள்ளை வேண்டாமா? உனக்கு பிள்ளை வேணும், அவங்க அப்பா வேண்டாம்னு சொன்னால் விளக்கம் எங்கே இருக்கு சொல்லு. கால் வந்துட்டு வா. எவ்வளோ பெரிய பிரச்சனையை தலையில் வச்சிருக்க பார்த்தியா? வா. உன்னுடைய ஆழ்மனதை நான் பார்த்தேன். அவங்க ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையும் நீ ரொம்ப தெளிவு பண்ணி வச்சிருக்க. இந்த குடும்பம் நமக்கு சரி வராதுன்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இதை அவங்க சூட்சமமாக புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவங்க உன் மீது வீணான பழி சுமத்தி உன்னை வேதனைப்படுத்துறாங்க. உண்மையா இல்லையா? ஆகையினால் இனிமேல் அங்கே இருப்பது நமக்கு சரி வராதுங்கிற முடிவுக்கு நீ வந்துட்ட. இதுதான் உண்மை. ஆனால் உன் மீது அவர்கள் ஒரு குற்றம் சுமத்திருக்கிறார்கள். அது உண்மையா பொய்யா அப்படி என்று விளக்கம் உன் தாயாருக்கு தெரியாது. காலம் கடந்து அது தெரிகிற பொழுது நம்ம பிள்ளைதான் குற்றவாளி வருத்தப்பட்டாலும் அன்று விடை கிடைக்காது. புரியுதா? அப்போ நம்ம உள்மனதில் குற்றம் இருக்கா இல்லையா? கால் வந்துடுவா. அமைதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். இந்தா இன்னும் 48 நாட்கள் பொறுமையா இருக்கணும். என்னை அதுக்கிடையில 2 முறை நீ பார்க்க வரணும். ஜெயிச்சு தருவேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இரு மகளே, கூட வீணாக போய் அங்க மாட்டிக்கிடாத, பொறுமையா இரு. இந்தா ஒரு இடத்துல இருந்து கருப்பசாமி உனக்கு வருமானம் தருவார், சந்தோஷமா இருக்கும். அடுத்து கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு கண்ணீர் வடித்து வந்த மகள், அது யாரு? ஏக்கா நல்லா இருக்கியா? கூடவா உட்காருக்கா. என்ன வேலை பார்க்குறேன்? இல்லையா, ஓட்டுநர். எங்க கோயம்புத்தூர்லையா? அப்படியா? கால் டாக்ஸி வச்சிருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கார்? குடும்பமே இப்படி இருந்தால் என்னத்துக்காகும்? இன்னொரு தங்கச்சி இருக்காளா? நீங்க 2 பேர் தான். அவர் என்ன செய்தாரு? கால் வந்துட்டுவாங்க.
உடம்புல ஒரு இடத்துல கோரைப்பட்டிருக்கும். இப்போ உன்னுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். அவன் ஒரு ரசனை இல்லாத ஒரு மனிதன். எப்படி மனிதன்? ரசனை இல்லாத ஒரு மனிதன். மனைவியை எப்படி சங்கல்பிக்க வேண்டும், அவன் மனது என்ன என்பதை புரிந்து நடக்கிற குணத்துக்கு அப்பாற்பட்டு அரக்கத்தனமான மனம் படைத்த ஒரு மானிடன். அதனால இப்போ 6 மாத காலங்களாக வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு வேதனையில நீ இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்போ அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. என்னம்மா செய்யணும்? இல்லை அவளுக்கு என்ன செய்யணும்? ஓகே, தங்க குட்டி நீ வா. வேற என்ன வேணும் உனக்கு? அதையும் பண்ணித்தாரேன், உன் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து தாரேன். பணம் தந்துட்டேன், கடத்தை தீர்த்துக்கோ. நீ காலில் வந்துட்டு வா. இந்தா உனக்கு தொழில் ஓங்காரமாக ஓடும், நிறைய வருமானம் கிடைக்கும், சந்தோஷமா. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்கு? இது யார் இந்த குழந்தை? இவங்க அம்மா எங்க இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. அசிங்கமா இருக்க. கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. என்ன குண்டு, நல்லா இருக்கியா குண்டு? உட்காரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கோனி அம்மன் ஒரு அம்மன் வருது, எங்க இருக்குப்பா? பக்கத்தில் இருக்கா? நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்ததே, வென்று விட்டாயா? இப்ப எப்படி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு அடுத்த கல்யாணத்தை பார்க்கறது? ஏதாவது எடுத்து ரெக்கார்ட்ஸ் வேணும்லாடா சட்டப்படி. அதுக்கு என்ன செய்ய போற? நாளைக்கு இல்லைன்னு கூட போய் சொல்லி வரலாம்ல. என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கும்டா மகனே. கால் வந்துட்டு வா. எனக்கு யார் கேள்வி வேண்டாம். அது என்ன கேள்வி? ஓகே, இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்து உனக்கு வாழ்க்கை அமையண்டா. இந்தாமா ஜெயித்தாரேன். அதை வித்துடலாம்டா. 3 மாத கால அவகாசத்தில் வித்து தாரேன். உங்களுடைய கடனையும் தீர்த்தேன். ஐயோ கருப்பசாமி, இந்தாப்பா சந்தோஷமாவா? கருப்பசாமிக்கு யாருக்கும் அறுவை சிகிச்சை சம்பந்தமான ஒரு மனவர்த்தம் இருக்குதாமே. யார் அது? கோயம்புத்தூர். யாருக்குப்பா அறுவை சிகிச்சை? என்னப்பா ஆபரேஷன்? வாட்? கால் வந்துட்டு. சிங்களாதி உட்கார். உங்க குடும்பத்தில் முன்னால சாமி ஆடினவங்க யாருடா? என்ன சாமி ஆடினவங்க? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் மனவேதனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? 2.25 ஆண்டுகளாக கடன்களாலும் பல இழப்புகளாலும் மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். அதனால் குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி தொழிலையும் நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இதோ இதை ஏன் எடுத்தேன்? மணியாட்டிக்கிட்டு ஒரு சாமி வருதுடா. அது உங்கள் வீட்டில் இருந்து 3 வருஷங்களாக பிரிஞ்சு இருக்கு. புரியுதா? இதை மாதிரி மணி எடுத்து வச்சு கும்பிடு, அந்த சாமியை உனக்கு வர வைக்கிறேன். செஞ்சு வா. சுவாமியே, இடம் எங்க இருக்குக்கா? கோயில். சரி, கலங்கலுங்க. எந்த கலங்கல்?
பெரிய கலங்களோ? காலில் வந்துட்டு வா. உட்காரலாம். மாற்றம் இருக்கா? பத்திரம் சரியா இருக்கு, பட்டா எல்லாம் நல்லா இல்லையே. அதனால பட்டாலாம் மாறி போயிருக்குமா? கால் வந்துட்டு வா. புதிய ஏர்போர்டா பழைய ஏர்போர்டா? வா. நம்பர்லாம் மாறி இருக்கு. இப்போ அதை எப்படியாவது பெரிய கஷ்டப்பட்டு தான் விற்கணும், புரியுதா? இந்தா கண்ணை மூடிட்டு ஒரு தொழில் அதிபரை வாங்க வைக்கிறேன். கண்ணை முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா உன் தொழில் ஓங்கும், செல்வம் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கு. குழந்தை கேட்டு வந்தவர்கள் யார்? குழந்தை குழந்தை யாருக்கு? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். அங்கே தலையிலா முன்ன தெளிவாமா. உன் வீட்டுக்காரங்க நூறு தரம் கால் வந்துட்டு வர. சும்மா குனிஞ்சு வந்துட்டா போதுமே. எல்லையில்லா கருணை வடிவம் கொண்டு. என்னக்கா பிள்ளையார் கோயில் எங்கக்கா இருக்கு? அதான் நான் பார்த்தேன், விநாயகர் வாரார. 1 2 3. ஆ ஆ யாருக்கு குழந்தை வேணும்? அப்படியா? யாரு பேர் வைப்பான் குழந்தை பிறந்தா? காது குழந்தை பிறக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், எந்த மனவேதனை இல்லாமலும் நடக்கும். இந்தா கணபதி என்று பெயர் வை, வெற்றி உண்டு. இந்தா பணம். கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. உட்காரடா தம்பி. உன் பேர் என்ன? ஆஞ்சநேயர் கோயில் எங்கடா இருக்கு? அங்கே போயிருக்கேன் என்னைக்காது? சும்மா போகும்போது லேசாக பார்த்துட்டு போவோம், அவ்வளோதான். போய் கும்பிட்டதில்லை. ஆனால் உங்கள் எல்லைக்குள்ளே வந்து ஆஞ்சநேயர் தான் வரார். என்ன வீடுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்? யாரு? இந்த விரலை பிடி பார்ப்போம். கடை முடிக்கா. கால் வந்துட்டு வரலாம். 2 கால் வந்துட்டு வாங்க. அந்த கட்டியிருக்கக்கூடிய வீட்டை போய் பார்த்தேன். அளவெல்லாம் ரொம்ப சரியாகவும் வாஸ்து பிரமம் மிகவும் தெளிவாகவும் இருக்கிறது. ஆனால் வீடு மட்டும் முழுமையடையாத நிலையில மனக்குறைகளோடும் பணக்குறைகளோடும் இப்போ இடைஞ்சலாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக ஏற்பாடும் நடக்கணும். அதுக்கு கருப்பசாமி கருணையும் புரியணும். அதில் உன் பிள்ளை அவருடைய மனதில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட கூட சில சமயத்தில் மனம் திறந்து எதையும் சொல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வெற்றியாக்கி தெளிவாக்கி வீட்டை வாசலாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அப்படியா? கண்ணை மூடு பார்ப்போம். அப்படியா? தோல், முதுகெலும்பு, பிட்டி போன்ற இடங்களில் வலி வேதனைகள் தோன்றுகிறது. அவன் நல்லா ஆயிடுவான். அவனுக்கு எந்த குறைகளுமே இல்லை. சாதாரணமான வலிதான். இதில் எந்த பாதிப்புகளும் வராமல் உங்களுக்கு காப்பாற்றி தந்துடுறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. ஆயுர்வேதிக் மருத்துவத்தால் உன் பிள்ளை நலமடைவான். இந்த வீடு வாசலோட செல்வாக்கூட வருவேன். வீடு கட்டி கிரக பிரவேசம் தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு விளக்கெடுத்து கொண்டு வந்து என் கையால் வாழ்த்தி வாங்கிட்டு போய் ஏற்றி வைடா. கோடி செல்வம் கிடைக்கும். செல்வமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க செல்லுங்களே. கர்மசாமி, நான் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது எனக்கு நடக்கவில்லையே. நீங்க என்ன வேலைக்கு எதிர்பார்த்துருக்கீங்க?
சமையல் வேலை பண்ண முடியலையா? நான் வேற ஒரு ஜாப் சம்பந்தமாக முடிவு எடுத்து வச்சிருக்கேன், அது எனக்கு நடக்கலையே. வா. பொதுவாக என் மனசு தங்கம். இன்னொருத்தனை கால் என்னடா நல்லா இருக்கிய? வா. என்ன படிச்சிருக்கிற? வெளிநாட்டுக்கு போறியா, இந்தியாவில் இருக்க போறியா? தெரியல. வா, தெரிய வைப்போம். இப்போ அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஒரு ஐடி கம்பெனியில் 27 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. போறியா? அப்படின்னா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு இங்கிலீஷுக்கு தேதி எத்தனைப்பா? 15ஆம் தேதி அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. 15-17க்குள்ள ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு வேலை கிடைச்சிரும். 3 மாத டயத்தில் கிடைச்சிரும். வேற என்னடா வேணும்? என்ன கண்ண முடிக்கா? டைவர்ஸ் ஆனதை நடுன்னு நினச்சிக்காடா. கால் வந்துட்டு வா. ஒன்பது மாதங்களுக்கு பிறகு உனக்கு புதிய வாழ்க்கை தொடங்கும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்த அம்மா எல்லாரும் உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்க. கவலைப்படாதே, உன் பக்கத்தில் தெய்வ சக்தி உண்டு, அதுக்கு வெற்றியும் உண்டு. கேட்டுவா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஒரு கை ஓயாம உழையுது எனக்கு. அப்படி யாரோ கேட்குறாங்களே, யாருக்குப்பா ஒரு கை உழையுதாவுல? யாருப்பா அது? ஒரு கை உழைகிறது என்று ஓயாமல் உதறி வருத்தப்பட்டுக்கிட்டு போர் யார்? யாருங்க? கர்மசாமி, எனக்கு 2 பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சாச்சு, இன்னொரு பிள்ளையை சரியாக்கி தரும்னு கேட்டு வந்தவன். வாடா. எத்தனை பிள்ளை இருக்கு? 2 பிள்ளை. ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தியா? 2 பிள்ளை, ஒரு பிள்ளை நல்ல வாழ்க்கை தரணும். கால் வந்துட்டுவான். நம்ம சுகமா இருக்கீங்க? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கா? முன்னா நின்னுங்கோ. அப்படின்னு இருக்காங்க. அக்காய் உட்கார். கருப்பராயன் சாமி எங்கப்பா இருக்கிறார்? கால் வந்துட்டு வா. உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. என்ன வேணும் பையனுக்கு? கொஞ்சம் பாப்பியா? கண்ணை முடிக்கிடுவியா? இந்தா இந்த விரலை பிடி. ஒரு கைட்டு பிடிடா, நல்லா சிக்குன்னு பிடி. கால் வந்துட்டு வரலாம். என்ன காலை பிடிக்க சொல்றாரு? இப்படிதான் நினைச்ச? ஏய், இந்த காலை பிடிச்சா ஒரு பெரிய கேமரா, ஆஞ்சோ கேமரா மாதிரி வச்சிருக்கேன். உடம்புக்குள்ளேயும் மனத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். பிரபஞ்ச சக்தியை கொண்டு வந்து அதில் நிறுத்தி வச்சிருக்கேன். புரியுதா? பிறகு உன் இதயத்தை கண்டுபிடிக்க பொறுத்துரு. அப்புறம் பார்த்தேன், ஒரு 6 மாதத்துக்குள்ள உன் மகனுக்கு மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி, மனநிலைகள் சரியில்லாமல், நைட்டில் தூங்காமல் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் விடுறான். அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு போகிறான், அவன் இஷ்டத்துக்கு வாரான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே செய்வனையால் நடந்திருக்குமா, அல்லது அவனுக்கு இயற்கையான பாதிப்பா என்னன்னு தெரியல. எங்கே போனாலும் முடிவு கிடைக்க மாட்டுக்கு. ட்ரீட்மெண்ட் எடுக்க கூப்பிட்டாலும் வராமல் பிடிவாதம் பிடிக்கான். எப்படி திருத்துறதுன்னு நீ கேட்குற? கால் வந்துட்டுவான். பயப்படுதியா? சொல்ல மாட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சேரிடம் அறிந்து சேர். எப்படி சொல்லுவாங்க? சேருகின்ற இடத்தை அறிந்து சேர். அதை திருக்குறளில் வள்ளுவர் எப்படி சொன்னாரு? நாடாது நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை, நட்பாழ்பவர்க்கு. நீ ஆராய்ந்து பார்க்காம ஒருத்த கூட சேர்வதனால ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சேர்ந்த பிறகு அதில் பிரச்சனை வந்துருச்சுன்னா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நட்பு, அன்பு, பாசத்தை எப்படி
அறிந்து ஆராய்ந்து தேர்ந்தெடுத்தா அதில் வெற்றி உண்டு. உண்மையா இல்லையா? அப்படி இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. உன் பையனுக்கு ஒரு நட்பான மனது பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். இந்தாப்பா 3 மாத கால அவகாசத்தில் மெல்ல மெல்ல சரியாக்குதேன். ஒரு முறை அவனை கூட்டிட்டு வா, அவன் வருவான் வருவான். நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு? எண்ண வழக்கு. என்ன வழக்கு? எண்ண வழக்கு, காட்டு வழக்கு. இது யாரு? பொண்ணு. கோவிலை தேடி நான் போகாமல் குமரா உன்னை நான் கும்பிட வேண்டும். திருவடி சரணம் கந்தா நீ வரம் தா. முருகப்பெருமான் வாரார. எங்க இருக்கிறார்? முருகப்பெருமான் இருக்காரா? கோவில். 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று நீதிமன்றத்து வழக்கு, இன்னொன்று எந்த பிள்ளை கல்யாணம் நடக்கணும்? சொன்னா வருத்தப்படுவீங்க. சொன்னாலும் குத்தமடா, சொல்லவில்லை என்றால் சத்தமடா. கால் ஒன்று வாக்கா. நாகம் சம்பந்தமான ஒரு புற்று கோயில் எங்க இருக்கு? உங்க தோட்டத்து பக்கத்தில் இருக்கா? மெல்ல வாங்க. நாகம் சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு? உங்க தோட்டத்தை தாண்டி இருக்கும். அது இருக்குதே. இந்த நாகத்தை பத்தி நான் ஏன் பேசுறேன்? என்ன படிச்சிருக்கிறேன்? பிஎஸ்சி ஐடி. நல்ல பிள்ளை தான். என்னத்தை சொல்லுன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். நீ ஓயாம இப்படி கேட்கிறீங்க. அம்மா உன் இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சுக்காமா, நீ சொல்லுன்னு ஒரு வார்த்தையை நீ சொல்லிடு. அவன் உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருவா. எப்போ சொல்லலாம்? நீ யாரை சொல்லுதியோ அதவங்கள நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டனா அவன் உடனே இறங்கி வந்துடுவா. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் மனதுக்குள்ள ஏதோ ஒரு பற்றுதலை, ஒரு ஆசையை உள்மனதுக்குள் மறைமுகமாக வைத்திருக்கிறாள் என்பது பொருளாகும். அங்கிருந்து அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது வரை உங்களுக்கு எந்த பதிலும் நான் சொல்ல போறதே இல்லை. நானா உங்க மகா, புரியுதா? அதனால 3 மாத கால அவகாசத்துல அவன் உள்மனதை திறந்து திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். எல்லாம் வெற்றியா நடந்துடும். அந்த காட்டு பிரச்சனை முடியதுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலதான் நமக்கு வெற்றியை பத்தி பேச முடியும். அதுவரை எந்த வார்த்தைகளும் தேவையில்லை. மன மௌனமாக இருக்கலாம், நாம் ஜெயித்து கொள்ளலாம். சரினா? ஹைதராபாத் சம்பந்தமான இடத்தில் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மாதிரி இருந்தால் போயிடலாமா? ரெடியா இருந்துகிட்டு இருக்கு. என்ன திருப்பதி வெங்கடாஜலபதியை மனதில் வச்சுக்கா, கிடைச்சிரும். காலில் வந்துட்டு வா. இதயம் இருக்கின்றதே தம்பி. எல்லாரும் எதிர்பார்த்து அந்த பிள்ளை மனத்தை பற்றி சாமி எதுவும் சொல்லுமுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சின்ன பிள்ளை மன வருத்தப்படக்கூடாதுல. என்னம்மா உண்மையா இல்லையா? நீயே அப்படி தானே நினைச்ச? என்னத்தையும் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிடுவாரோ பயமா இருக்கேன்னு நினைச்சலாம். உனக்கு வேலை கிடைக்க போகுது. அந்த வேலையில் உனக்கு நிறைந்த மன உதவிகள் கிடைக்கும். அதில் உனக்கு நிறைந்த பாக்கியம் உண்டு. வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய துணைவன் உனக்கு கிடைப்பான். சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். 3 மாத கால அவகாசத்தில் வெற்றி மிகுந்த வாழ்க்கையை உன் பெரிய மகளுக்கு தருகிறேன். எண்ணியது நிறைவேறும். இன்பமாக வாழ்வாய்.
இந்தா பெற்றோர் கடனை தீர்க்கும் பெருமாட்டியாக இருக்கும்.